அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும் இன்னைக்கு சொல்ல போகிறது உண்மையிலேயே ஒரு மிராக்குலஸ் அண்ட் அது சுவாமி, நான் உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுறேன், நான் உனக்காக தான் சொல்கிறேன், இது உன்னோட நல்லதுக்காக தான் அப்படின்னு பல விஷயங்களை நமக்கு நேரடியாக உணர்த்தும் போது எப்படி இருக்கும். மறைமுகமாக உணர்த்துறது ஒரு விஷயம் இருக்குது, நேரடியாக உணர்த்துறது எப்படி அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னடா இவ்வளோ இந்த ஊடகம் வச்சு பேசுகிறா அப்படின்னலாம் தானே நீங்கள் யோசிக்கிறீர்கள். இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பொதுவாக எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்ன அப்படின்னா, எந்த விஷயமா இருந்தாலும் சுவாமியோட விஷயங்களை எனக்கு தெரியாதவா ஒரு 10 பேருக்கானும் நான் கொண்டு போய் கொடுக்கறது பழக்கம். டெய்லி குழுவில் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, என்னோடய ஃபோன் கேலரியில் மட்டும் கிட்டத்தட்ட 60,000 70,000 காண்டாக்ட்ஸ் இருக்குது. அவள் எல்லாரும் எப்படின்னா, நம்ம மூலமாகவோ இல்லை யார் மூலமாகவோ நம்மளோட கனெக்ட் ஆகிருப்பா. கனெக்ட் ஆகிட்டு அவளை நம்ம குழுவில் இணைச்சிருப்போம். அந்த நிமிஷத்தில் இணைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அவளுக்கும் பெரிய தொடர்பெல்லாம் இருக்காது. கிட்டத்தட்ட இது ஒரு 7-8 வருஷமான ப்ராக்டிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம அவளை குழுவில் இணைக்கும் போது அவளோட நேமை சேவ் பண்ணாமல் அது குழுவில் ஆட் பண்ண முடியாது இல்லையா? அப்படி நம்ம ஃபோன் புக்கில் சேவ் ஆனதெல்லாம் என்னுடைய மெயிலில் சேவ் ஆகிடும். நான் அதை சாயின் போட்டு சேவ் பண்ணுறதுனால எனக்கு அது அழிக்கவே மனசு வராது, அப்படியே இருக்கும் அதில். அப்படி இருக்கும்போது அந்த சாயின்னு போட்டவா எல்லாருமே நம்மளோட கனெக்டடாக இருப்பா, எப்போதுமே கனெக்டடாக இருப்பான்னெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது, கரெக்டாக? ஸோ சிலவா எப்போவுமே கனெக்டடாக இருப்பா. அவள் என்ன பிரச்சனைலாம் நம்மள்ட்ட ஷேர் பண்ணுவாள், நம்ம அவளுக்கு என்ன முடியறதோ அதை நம்ம செய்வோம். இப்படி தான் நடந்துட்டுருக்கோம். ஆனால் கனெக்ட் ஆகாதவா ஒரு 10 பேர், நமக்கும் அவளை ஞாபகம் இருக்காது, அவளுக்கும் பெருசாக நம்மளோட நம்பர்லாம் அவள் சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்க மாட்டாள். ஆனால் அவளுக்கு நான் என்ன பண்ணுவேன், சாயின் போட்டவாளுக்கு ஒரு 10 பேருக்கு கொண்டு போய் நான் ஒரு போஸ்ட்டை போடுவேன். அதாவது பாபாவோட டெய்லி இது ஒரு ப்ராக்டிஸ். ஒரு 10 பேருக்கானும் சாயினுடைய ஏதாவது ஒரு நாமங்களோ இல்லைன்னா அவரை பற்றின கருத்துக்களையோ நான் கொண்டு போய் போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப சங்கடமாக இருக்கிறவாளுக்கு மேபி அந்த ஒரு மெசேஜ் பெரிய ஹோப்பை கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு சேஞ்சை கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு பதிலை கொடுக்கலாம், எப்படி வேணுமா இருக்கலாம். அதை டெய்லி முடிஞ்ச அளவுக்கு டெய்லி பண்ணிவிடுவேன். அது ஒரு 10 நிமிஷம் நான் அதுக்குன்னே ஒதுக்கிடுவேன். ஒரு 10 பேருக்கானும் நம்மளால் முடிஞ்சதை செய்யணும் அப்படிங்கிறத நான் அந்த மெசேஜை கொண்டு போய் ஃபார்வேர்ட் பண்ணி விட்டுடுவேன். அதை பார்க்குறவாளுக்கு சிலப்போ கூஸ் பம்ஸாக இருக்கலாம், சிலப்போ ஆமாம் வேறு வேலையே இல்லைன்னு நினைக்கலாம், இல்லைன்னா அதை பார்த்தோன்னே நம்மளுக்குன்னே இது சுவாமி அனுப்பியிருக்காரா, நீங்கள் யாருன்னு கேட்கலாம். சிலவா அதுக்கும் மேலே போய் காலும் கூட பண்ணுவா. எனக்கு சிலவா சொல்லவும் செஞ்சுருக்கா, எனக்கு சாயோட மெசேஜ் வேண்டாமான்னு. அதுக்கப்புறம் சாயின்னு போட்ட அவளோட பேரே நான் வச்சுக்கிறது கிடையாது, உடனே டிலீட் பண்ணிவிடுவேன். ஏன்னா வேண்டாம், சாயே வேண்டான்னு சொல்லும்போது அப்புறம் நம்ம அவளை இந்த சென்ஸ் அவளோட பேரை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் இல்லையா?